நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த முக்கியமான கட்டம் தான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஆடிஷன். இந்த ஆடிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே மெயின் காம்படிஷனுக்கு போக போறாங்க. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஸ்டார்ட் ஆகி நூற்றுக்கணக்காக மாறி அப்புறம் 60ல வந்து நிற்குது. ஸோ இப்போ இந்த 60லேருந்து 30 கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் அந்த மெயின் காம்படிஷன் என்டர் ஆக போறாங்க. எல்லா குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாரோட ஒரே கனவு தவமா இருக்கிறது அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 டைட்டிலை வின் பண்ணணுங்கிறது தான். அந்த டைட்டிலை வின் பண்ணா அவங்களுக்கு டைட்டிலோட சேர்ந்து கிடைக்க போறது அருண் எக்ஸெல்லோ வழங்கும் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காம்படிஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் ஜட்ஜ் பண்றதுக்காக நம்மளுடைய ஃபேவரட்டான ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள நாம முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் மஹதி, நித்யஸ்ரீ மேம். வெள்ளையும் சொல்லியுமா என்னைக்குமே பளிச்சுன்னு பிரகாசமா மின்னிக்கிட்டு இருக்கிற எங்களுடைய புஷ்பவனம் குப்புசாமி அவர்களே வணக்கம். வணக்கம். வெள்ளை தான் சொல்லல. அண்ட் ஷாலினி மேம். And our very favorite ஷைலஜா மேம் வணக்கம். இது வரைக்கும் எல்லா பசங்களும் வந்து தனித்தனியாக தான் பாடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வருவாங்க, பாடுவாங்க, கிரீன் லைட் இல்லை ரெட் லைட் வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு இருக்கு. 3 பேர் ஒன்னா வந்து இந்த மேடையில நின்று பாட போறாங்க. 3 பேர் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 3ல இருந்து ஒரு குழந்தைய மட்டும் தான் செலக்ட் பண்ண போறாங்க நம்மளுடைய ஜட்ஜஸ். ஸோ கோ கண்டெஸ்டன்ட்டை விட இவங்க நல்லா பாடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரெஷரும் நம்ம குழந்தைங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. Anyway, so let's wish all the best to all the contestants. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற first batch of contestants யார்? Let's welcome கீர்த்தனா, அனல் ஆகாஷ் and செஃபி. ஹாய், நான் கீர்த்தனா. இப்போது இன்னொரு 5 மினிட்ஸில் நாங்கள் போய் பாட போகிறோம். 3 பேர்லேருந்து ஒருத்தர் தான் செலக்ட் ஆக போகிறோம். நான் செலக்ட் ஆவேன்னு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பார்க்கலாம் யார் செலக்ட் ஆகிறாங்க. என் പേര് സെഫി. ആരെങ്കിലും ഒരാൾ സെലക്ട് ആവും. ഞാൻ സെലക്ട് ആവുമെന്ന് വിചാരിക്കുന്നു. പക്ഷേ என் பேர் அனல் ஆகாஷ் பாரதி. நான் தடவை ஃபாஸ்ட் சாங் ஜானர் எடுத்திருக்கேன். நல்லா பாடுவேன், நம்பிக்கை இருக்குது. லெட்ஸ் see how செலக்டட். So கீர்த்தனா, how prepared are you? நல்லா ரெடியா இருக்கீங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். செலக்ட் ஆயிடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. Very good. Hey you beauty. Just 2 கிலோஸ் எலும்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க உடம்புல. பட் எவ்வளோ பிரிட்டியாக இருக்காங்க. சரி, ஓகே மேம், எனக்காக ஃபர்ஸ்ட் இவங்க பாடட்டும் மேம். ஆசையா இருக்கு இவங்க பாட. அப்படியே வச்சுக்கலாமா? ஓகே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான் பாருங்க, ஓகேவா? நல்ல மைய இழுத்து விட்டுருக்கல, அதே மாதிரி இழுத்து பாடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். போயா என் வாசல் தாண்டி வந்த என் வாசல் வாங்கி போயா என் தாத்திரை என் நாவல் நீ நட்சத்திர தூப நீ நடமாடும் காமன் கோவில் நீ யாரை கட்டு பாப்பு என் ஆசைகளின் சாம்பு நான் விளையாடும் காதல் ஒன்றில் நீ போடு போடு சக்க போடு தேகத்தோடு அட பாட ரத்த நேரத்தோடு வாட வாட பையா என் வாசம் வந்து போயா என் வாசல் தாண்டி வந்து என் வாசல் வாங்கி போயா அடி உன்னை பார்க்கும் போது வந்தாடி துடிக்குதே வந்தேகம் கண்ட பின்பு என் தேகம் குழலுதே துடிக்குதே சாய்தே தே 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 ஆரடா மொத்தமா இருக்கு பல்பு சிக்கி அம்குதே உள்ளி வைக்காமல புது கோலமிடும் வந்த ஹீரோக்களில் இல்லது எது சொல்லமல எந்த செய்வோமல அந்த லீலைகளில் உள்ளிதான் பச்சுக்காரே எசினி சாசிக்காரே நீ சிறுத்தால தீபாவளே நான் எண்ணி வச்சகரே உனக்கு எட்டி பார்க்கும் நானே நான் வெட்டி போம காதல் வலே அடி சீசன் வந்த பேட தாக்கல் தானடா சும்மா தங்கி சொல்லு பரவ போல வரச்சிமா என் பாட போட பையா என் வாசம் வந்து போயா
செஃபி என்ன சொல்கிறது, அது எப்படி தான் எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கே நீ. தேங்க்யூ எல்லாமே இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, தேங்க்யூ மேம். நல்லா இருக்குது. அது வந்து ஒரு குழந்தை பண்ண எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோ அழகாக. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? அனல். ஹாய் மேம். என்ன பாட்டு பாடுற? சிங்காரி சரக்கு. சூப்பர், நல்ல பாடு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கி எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கி எனக்கு. நான் விட்டெறிஞ்சேன் சல்லிய ஊத்திக்கிட்டேன் மில்லிய. நான் விட்டெறிஞ்சேன் சல்லிய ஊத்திக்கிட்டேன் மில்லிய. குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் மில்லிய. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கி எனக்கு. சாராயம் குடிச்சாத்தான் சங்கீதம் தடா வரும். சாராயம் குடிச்சாத்தான் சங்கீதம் தடா வரும். சங்கீதம் தேடா வந்தா கூட இங்கீதம் தானா வரும். அட்டத்தவ கொள்ளை கொத்த சைக்கல்லை புட்ட கொளுத்தலை கத்தி பழகலை நம்ம கிட்ட கத்துக்க வாத்தியரா ஒத்துக்க. எத்தனையோ வித்தைய வச்சிருக்க பாத்துக்க. உச்சம் தள்ள கீழ் இருக்கு உள்ளங்காலு மேல் இருக்கு. நிக்கட்டுமா நடக்கட்டுமா ஐயா. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கி எனக்கு. எஸ் கீர்த்தனா. தூது வருமா தூது வருமா கனவில் வருமா கரைந்து விடுமா நீ சொல்ல வந்தது சொல்லிவிடுமா. நீ சொல்ல வந்ததை சொல்லிவிடுமா. பாதி சொன்னதும் அது ஓடி விடுமா. சூழா மத்தங்கள் அள்ளி வீசவே வெட்கம் என்னடா. சூழா பெண்ணோடு கொஞ்சம் பேசவே வெட்கமா. சூழா இதழோடு சோம பாதம் நான் சொல்லி விட்டடா. சூழா எனக்கு என்ற சின்ன துரோகமே செய்யடா. தூது வருமா தூது வருமா காற்று வருமா கரைந்து விடுமா. தூது வருமா தூது வருமா கனவில் வருமா கரைந்து விடுமா. லேரோ 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 நல்லதே நடக்கும் என்றே சீனத்தின் வாஸ்து ஒன்றே பார்த்தேனே வீட்டின் உள்ளே. சிவப்பிலே ராயன் படமோ சிரித்திடும் புத்த சிலையும் பார்த்தேனே தெற்கு மூலையிலே. பல பல தடை தாண்டி வந்தாய் வாஸ்துகள் எல்லாம் பொய் என்றாய். கொடிய சாத்தானே என்னை தூக்கிச் செல்லவா. தூது வருமா தூது வருமா காற்று வருமா கரைந்து விடுமா. தூது வருமா தூது வருமா கனவில் வருமா கரைந்து விடுமா. கீர்த்தனா, அனல் அண்ட் செஃபி 3 பேர் சாங் செலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கீர்த்தனா எஸ் மேம். வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு. Thank you, ma'am. பட் கொஞ்சமாக ஸ்ருதி கம்மியாக இருந்துகிட்டே இருக்குது. ஸ்ருதிலேவே இல்லை, அங்கங்கே ரொம்ப மிஸ் ஆயிடுது. நல்லா தெரிஞ்சது அது அது ஒன்று. அண்டு அனல் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எடுத்த பாட்டும் நீங்கள் பாடின விதம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்கணும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் எனர்ஜியோடு பாடலாம் அந்த பாட்டு. அண்ட் செஃபி நல்லா பாடிருக்கீங்க, நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அது. ஆனால் நடுத்தில் ஒரு ஒரு பிருகா வரும், ஒரு கமக்கம் வரும், அது வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க நீங்கள். ஓகே, ரிசல்ட் என்னன்னு இப்போ பார்க்கலாம்.
உங்களோட gift voucher. Congratulations. How happy are you? ஐயோ அதுக்கே இவ்வளோ வெக்கம் வருது ஷெஃபி. ஓகே ஸோ அனல் அண்ட் கீர்த்தனா ரொம்ப அழகாக பாடினாலும் ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க. வெயிட்லெஸ்ல தான் இருக்கீங்க. நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னும் இருக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட், பாசிட்டிவாக யோசிங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச் அனல். Thank you Anil, thank you so much Keerthana. தேங்க்யூ கீர்த்தனா. ஓகே கொலாபுட்டு மெயின் லெவல் காம்படிஷனுக்கு போக தயாரா இருக்கீங்களா? இப்போ இங்க இருக்கிற 5 ஜட்ஜஸ்ல எந்த ஜட்ஜ் வந்து உங்களை வந்து ரோப் போடணும்னு சொல்லுங்க. நித்யஸ்ரீ மேம். ஐயோ அதுக்கேமா இவ்வளோ வெக்கம் உனக்கு? பயங்கர வெக்கப்பட்ட சொல்ல நித்யஸ்ரீ தான். நித்யஸ்ரீ மேம் தயவுசெய்து வந்துருங்க, ஒரே வெக்கம் வருது எங்களுக்கு. செஃபியானோ இந்த கொடா போட்டு நன்னாயிட்டு ஒரே ஹாப்பி ஆயிட்டு உண்டு. ஓகே அடுத்து யார் வந்து வின் பண்ண போறாங்க? அடுத்து வந்து சப்பாத்தியா இல்ல கோங்கரா ஊர்காவா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் மிக்ஸ்ட் கல்ச்சர்ஸ் இருக்கு.